கோத்தகிரி பகுதியில் தேயிலை பறித்துக் கொண்டிருந்த பெண்ணை பாம்பு கடித்த நிலையில் பாம்புடன் மருத்துவமனைக்கு வந்ததால் சற்று பரபரப்பு ஏற்பட்டது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி பரவக்காடு பகுதியில் தேயிலை தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்த மல்லிகா என்ற பெண்ணை பாம்பு கடித்துள்ளது. அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். அப்போது தன்னை கடித்த பாம்பை அடையாளம் காட்டுவதற்காக பாம்பையும் ஒரு பையினுள் போட்டு அந்த பெண் எடுத்து வந்துள்ளார். இதையடுத்து பாம்பை பார்த்த மருத்துவர்கள் மலபார் பிட் வைப்பர் என்ற விஷப்பாம்பு என உறுதி செய்து அதனை சிகிச்சைக்கு இதையடுத்து வந்த வனத்துறையினர் பாம்பை அடர்ந்த வனப்பகுதிக்கு எடுத்து சென்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் அகஸ்தீஸ்வரம் அருகே டீ கடையில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை விற்பனை செய்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இளந்தையடி விளை பகுதியில் உள்ள டீ கடையில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. அதன் பேரில் டீ கடையில் போலீசார் சோதனை செய்தனர். அப்போது டீ கடையில் மறைத்து வைத்து விற்பனை செய்யப்பட்ட 82 கிலோ 98 கிராம் போதைப் புகையிலை பொருட்கள் பறிமுதல் செய்தனர். மேலும் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை விற்பனை செய்த டீ கடை உரிமையாளர் தர்மலிங்கத்தையும் கைது செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் நில பிரச்சினை தொடர்பாக ஏற்பட்ட தகராறில் 2 இளைஞர்கள் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திருப்பத்தூர் நகராட்சிக்குட்பட்ட பெரியார் நகர் பகுதியைச் சேர்ந்த சம்சுதீன் என்பவருக்கு எலமம்பட்டி பகுதியில் 3 ஏக்கர் பூர்வீக நிலம் உள்ளது. இந்த நிலத்தில் பயிரிடப்பட்டுள்ள கீரையை அறுவடை செய்த சம்சுதீன் சென்றபோது அதே பகுதியைச் சேர்ந்த சதீஷ் என்பவர் நிலம் தனக்கு சொந்தம் என்று கூறி பிரச்சினை செய்துள்ளார். இதையடுத்து சதீஷ் 15 பேர் கொண்ட குழுவோடு சென்று சம்சுதீனை தாக்கியுள்ளார். தகவல் அறிந்து வந்த சம்சுதீனின் மகன் மற்றும் அவரது நண்பனையும் கும்பல் தாக்கியுள்ளது. இதில் இருவருக்கும் மண்டை உடைந்துள்ளது. இந்த நிலையில் இருவரும் திருப்பத்தூர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கரூர் மாவட்டம் பரமத்தி அருகே அனுமதியின்றி பெரிய அளவிலான கற்களை ஏற்றி வந்த டிப்பர் லாரியை கனிம வளத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். பரமத்தி பகுதியில் ஏராளமான கல்குவாரிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் அனுமதியின்றி பெரிய மற்றும் சிறிய அளவிலான சாதாரண வகை ஜல்லிக்கற்கள் கடத்தி வருவதாக கனிம வளத்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் பஞ்சமி பகுதியில் நடை சீட்டு இல்லாமல் 2 யூனிட் சாதாரண கற்களை எடுத்து வந்த வாகனத்தை பறிமுதல் செய்து லாரி ஓட்டுநரை காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளனர். கனிம வளத்துறை அதிகாரிகளின் புகாரை அடுத்து ஓட்டுநர் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். தென்காசி மாவட்டம் பழைய குற்றாலம் அருவியில் 1 மாதத்திற்கு பிறகு சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதுகிறது. வார விடுமுறை தினமான இன்று காலை முதலே குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளில் சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் குளித்து வருகின்றனர். கடந்த மாதம் பழைய குற்றாலம் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளித்துக் கொண்டிருந்த போது திடீரென ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி 14 வயது சிறுவன் உயிரிழந்ததை அடுத்து பழைய குற்றாலம் அருவியில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் சற்று குறைவாகவே இருந்தது. இந்த நிலையில் 1 மாதத்திற்கு பின்பாக பழைய குற்றாலம் அருவியில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. நீண்ட வரிசையில் காத்திருந்து ஆர்வமுடன் குளித்து செல்கின்றனர். திருநெல்வேலியில் நெல்லையப்பர் கோவிலுக்கு வெள்ளித்தேர் தயாராகி வருகிறது. தமிழ்நாட்டில் பிரசித்தி பெற்ற திருநெல்வேலியின் நெல்லையப்பர் கோவிலில் வெள்ளித்தேர் ஒன்றை செய்வதற்கு தமிழக அரசு ஒப்புதல் வழங்கிய நிலையில் அதற்கான பணிகள் மும்முரமாக நடந்து வருகிறது. இதன்படி மரத்தினால் ஆன தேர் செய்யும் பணிகள் நிறைவு பெற்றது. அதன் மேல் 450 கிலோ வெள்ளியை கொண்டு தேர் வடிவம் பொருத்தப்படும். இதற்கு 4.5 கோடி ரூபாய் வரை செலவாகும் என்று கூறப்படுகிறது. இதற்காக பெரும்பாலான பணத்தை நன்கொடையாளர்கள் வழங்கியுள்ளனர். எனினும் முழுவதும் தேர் செய்யும் பணிகளுக்காக பக்தர்கள் நன்கொடை வழங்க கோயில் நிர்வாகம் சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே கோவில் திருவிழாவை முன்னிட்டு வடமாடு மஞ்சு விரட்டு போட்டி நடைபெற்றது. முதுகுளத்தூர் அருகே தூரி பகுதியில் உள்ள ஐயனார் கோவில் புரவி எடுப்பது திருவிழாவை ஒட்டி 50 ஆண்டுகளுக்கு பிறகு வடமாடு மஞ்சு விரட்டு போட்டி நடைபெற்றது. இதில் ராமநாதபுரம் மட்டுமின்றி சிவகங்கை, மதுரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து காளைகள் பங்கேற்றன. காளைகளை அடக்கிய மாடுபிடி வீரர்களுக்கும் பிடிபடாத காளைகளின் உரிமையாளர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது. சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் மஞ்சு விரட்டு போட்டியை கண்டு ரசித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு காவல் நிலையத்தில் பறிமுதல் செய்து வைக்கப்பட்ட பட்டாசுகள் வெடித்து தீப்பற்றியதால் பரபரப்பு ஏற்பட்டது. வத்தலகுண்டு பகுதியில் தீபாவளி பண்டிகை சமயத்தில் அனுமதி இல்லாமல் விற்கப்பட்ட பட்டாசுகளை போலீசார் பறிமுதல் செய்து காவல் நிலையத்தில் வைத்துள்ளனர்.
இந்த நிலையில் பட்டாசுகள் வைக்கப்பட்டிருந்த அறையை சுத்தம் செய்வதற்காக பணியாளர் ஒருவர் திறந்தபோது திடீரென வெடித்து தீப்பற்றியுள்ளது. தகவல் அறிந்து சென்ற தீயணைப்புத் துறையினர் விரைந்து தீயை அணைத்தனர்.